ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 8ஓட மேக்ஸ்ல சாப்டர் 1ல நம்பர்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல எக்ஸசைஸ் 1.4ல இருக்கக்கூடிய 9th கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Find the least number that must be subtracted to 6666 so that it becomes a perfect square. Also, find the square root of the perfect square thus obtained. So என்ன சொல்றாங்க பாருங்க. So இந்த 6666ல இருந்து என்ன நம்பர் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும்? அப்படி சப்ட்ராக்ட் பண்ணா இந்த ஸ்பெசிபிக் நம்பர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறிடும். சரிங்களா? சோ அந்த சப்ட்ராக்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கான நம்பர் என்ன அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, சோ சால்வ் பண்ணலாம். கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 6666 லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். சரிங்களா? சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்துக்க என்ன பண்ணணும்? ரெண்டு நம்பரை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? 66. சோ இந்த இடத்துல 8ஆல என்ன பண்றேன் பாருங்க, 8ஆல மல்டிப்ளை பண்றேன். 8 into 8 என்ன வரும் பாருங்க, 64 வருமா? ஓகே, சோ இப்போ சப்ட்ராக்ட் பண்றோம். சோ சப்ட்ராக்ட் பண்ண என்ன வருது நமக்கு? இந்த இடத்துல 2 அப்படின்னு வரும். இந்த ரெண்டு நம்பர் அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. கீழே கொண்டு வந்தா என்ன வருது? 266. சரியா? சோ இப்போ இந்த 8ங்கிறத நம்ம டபுள் பண்ணணும். டபுள் பண்ண என்ன வருது பாருங்க நமக்கு, இங்க 16 அப்படின்னு வருமா? சோ இந்த 16 பக்கத்துல ஒரு நம்பர் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி இந்த 8 பக்கத்துல ஒரு நம்பர் எடுக்கணும். சரிங்களா? சோ அந்த நம்பரால நம்ம இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த 266க்கு ஈக்குவலா வரணும் அல்லது லெஸ் தானா வரணும். சரிங்களா? சோ அப்ப அது என்ன நம்பர் ஆகும் பாருங்க. ஒருவேளை நான் இங்க 2 எடுக்கிறேன், 162 எடுத்தா அது வந்து என்ன வரும்? 320க்கு மேல போயிடும். அப்ப இங்க வரக்கூடிய நம்பர் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? 1 அப்படின்னு தான் இருக்கணும். சரிங்களா? ஓகே, கிளியரா இருக்கா? ஓகே, சோ அப்ப 1 into 161 என்ன வருது உங்களுக்கு? 161. சோ இப்ப சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன வருது? சோ இங்க 501. சோ 105 வருது. சரியா? சோ இந்த 105 அப்படிங்கிறது தான் அந்த லீஸ்ட் நம்பர். நம்ம சப்ட்ராக்ட் பண்ண வேண்டிய லீஸ்ட் நம்பர் ஃப்ரம் திஸ். சரிங்களா? சோ அப்போ நோட் பண்ணிக்கோங்க. லீஸ்ட் நம்பர் டு பி சப்ட்ராக்டட். So that is 105. So இந்த 105 சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வருதோ அதுதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கான நம்பர். சரிங்களா? சோ அப்போ இந்த 6666ல இருந்து 105 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வருது பாருங்க. சோ இந்த இடத்துல 1, இங்க என்ன வருது உங்களுக்கு? 6. சோ இந்த இடத்துல 5 வரும், இந்த இடத்துல 6. அப்போ 6561 இதுதான் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கான நம்பர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர். சரிங்களா? கிளியரா இருக்கா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்க பசங்களா. எஸ். சோ அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1 வந்து 105 the least number and ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 6561. got it? கிளியரா இருக்கா? ஓகே, சோ நெக்ஸ்ட் that's all guys. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இதெல்லாம் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களோட டவுட் என்னன்ட்டு. அண்ட் இந்த கொஸ்டினுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணுங்க, உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து கிடைச்சிரும். got it? சோ thank you guys. மறுபடியும் நாம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம். thank you all.